கரண்ட்டாக வந்து சம்மர் டைமில் வந்து நிறைய பேருக்கு இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ்ன்றது ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ அது எதனால் வருதுன்னு அதுக்கு ப்ரிவென்ஷன் என்ன மேம்? காமனாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் மோர் காமன் இன் சம்மர். ஆஸ் வி ஆல் நோ, நம்ம சென்னையில் இருக்கோம், நிறைய டீஹைட்ரேஷன். ஸோ நிறைய தண்ணி குடிக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 3 liters மினிமம் எடுத்துக்கணும். ப்ளஸ் அலாங் வித் தட் கொஞ்சம் மோர் இளநீ. ஸோ மெயினாக வாட்டர் இன்டேக் அண்ட் அவாய்டிங் டீஹைட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டாக. திஸ் இஸ் ஃபார் ரெகுலர் பீப்புள். ஒன்று. ரெண்டாவது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பிளாடரை எம்டி பண்ணணும், எஸ்பெஷலி விமன். லைக் நம்ம சில்ட்ரன் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், நம்ம ஒர்க்கில் இருக்கோம், இப்போ ஆஃபீஸில் இப்படி ஒரு இன்டர்வியூ பண்ணுறோன்னா கூட வி ஆர் ஹியர் ஃபார் 2-3 hours வேர் வி டோன்ட் ஈவன் கோ. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். ஸோ அட்லீஸ்ட் 2-3 hours ஒன்ஸ் எம்டி யோர் பிளாடர். ஸோ ஆஸ் வி ஆல் நோ, ஒரு தண்ணி தேக்கம் இருந்தால் கொசு வர மாதிரி ஒரு யூரின் ரொம்ப நேரம் தேங்கி இருந்ததுன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வரது காமன். இதுதான் ரொம்ப காமன் ரீசன்ஸ். ப்ரெக்னென்சியில் இட்ஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட். ஈவன் வித்தவுட் எனி சம்மரில் கூட இல்லை, விண்டரில் கூட அவங்களுக்கு வரலாம். ஏன்னா அனாட்டமி இஸ் ஆல்டர்ட். ஒரு ப்ரெக்னென்ட் உமன் யூட்ரஸ் வளர வளர அந்த யூரினரி பேசேஜ் நமக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. யூட்ரஸ் இங்கே இருக்குது, பிளாடர் இங்கேயே மேலேயே தான் இருக்கும். ஸோ அந்த யூட்ரஸ் வளரும் போது there is pressure on the bladder. Anatomy மாறிடும். ஸோ அதனால் அந்த கம்ப்ரெஷன்னால there is stasis. And there is one thing called asymptomatic bacteriuriaன்னு சொல்லுவோம். அதாவது இப்போ நமக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கும், யூரினரி இன்ஃபெக்ஷனா, யூரின் போகிறச்ச எரிச்சல், வலி, அடிக்கடி போகணும், இதெல்லாம் சொல்லுவோம். ஆர் லோவர் அப்டமன் பெயின். சிவியர் இன்ஃபெக்ஷனா ஃபீவர், சம்டைம்ஸ் ப்ளீடிங் கூட, ஹெமட்டூரியா, அதெல்லாம் சிவியர். ஃபீவர் வந்தாலும் இல்லை வந்து யூரினல் பிளட் வந்தாலும் இட்ஸ் வெரி சிவியர் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணும்போது உடனே நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து ட்ரீட் பண்ணணும். மெயின்லி வந்து என்ன ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கலன்னா யூரின் கான்சன்ட்ரேட் ஆகும். யூரின் கான்சன்ட்ரேட் ஆகும்போது ஆர்கானிசம்ஸ் தன்னால் வளரும். அதாவது நம்ம பாடியில் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கின்ல வந்து நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்கும் இங்கே. பட் என்னோட ஸ்கின் அந்த ஒரு மெயின்டைனிங் தட் கிளென்லினஸ், ஹைஜீன் எல்லாம் இருக்கிறதுனால ஜென்ரல் ஹெல்த் நல்லாயிருக்கும். பிளட் சுகர்ஸ் எல்லாம் கண்ட்ரோலாக இருக்கணும், இல்லை நான் டயபெட்டிக்காக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் திஸ் ஆர்கானிசம்ஸ் டோன்ட் காஸ் எனி ப்ராப்ளம். பட் அதே வந்து அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ யூரின் கான்சன்ட்ரேட் ஆகும்போது, ரொம்ப அந்த ஆசிடிக் யூரின் ஆகும்போது நம்ம பிளாடருக்குள்ளே இருக்கிறோம் இல்லை யூரினரி பேசேஜில் இருக்கிற ஆர்கானிசம்ஸே நமக்கு எனிமீஸ் ஆகிடும். இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா ஈகோலை க்ரோத்துன்னு சொல்லுவோம். ஈகோலை நம்ம மோஷனில் லோடடாக தான் இருக்கும். பட் we get that infection only when we are actually not taking care. So hydration very important. Urine dilute ஆகும்போது இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் கம்மி. சொல்லுவோம் அந்த ஃப்ளோரா ஆல்டர் ஆயிடுச்சுன்னா we are more prone for infections. இதே வந்து பிரெக்னன்சியில் வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி வர்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீடேர்ம் டெலிவரிஸ் ஆகிடும். 28 வீக்ஸில் 30 வீக்ஸில் திடீர்னு பெயினோட வந்துடுவாங்க. தட்ஸ் பிகாஸ் இன்ஃபெக்ஷன் கேன் பி லைக் அங்கே மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் வென் ஈவன் வெஜைனல் சைட்ல இருந்தால் கூட they could have got an ascending infection also. அதான் ப்ரெக்னென்சியில் ஏசிம்டமேட்டிக்காக இருப்பாங்க, நிறைய வாட்டி சிம்டம்ஸே இருக்காது. ஸோ பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, போன மாதம் தான் டாக்டர் டெஸ்ட் பண்ணோம், திருப்பி என் யூரின் ரொட்டீன் கல்ச்சர் கொடுக்குறீங்கன்னு கேட்பாங்க ரெகுலராக. எனக்கு ஒன்றும் சிம்டம்ஸே இல்லையே, தென் வை ஷுட் ஐ டூ இட்? தட் இஸ் பிகாஸ் இந்த ஏசிம்டமேட்டிக் பாக்டீரியா இஸ் மோர் காமன் இன் ப்ரெக்னென்சி. ஸோ அவங்களுக்கு சிம்டமே இருக்காது, ஆனால் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா க்ரோத் இருக்கும். ஸோ இவங்களை கரெக்டாக ட்ரீட் பண்ணோன்னா இந்த ப்ரீடேர்ம் டெலிவரிஸை we can avoid. Not only treating UTI, along with that preterm deliveries we can very well avoid. Because again, non-pregnant women ஆகட்டோ any person for that matter, repeated urinary infections வந்துட்டு இருந்ததுன்னா it can go ascending. வெறும் யூரெத்ரால் இல்லாமல் பிளாடர் சிஸ்டைட்டிஸ் ஆகும், அடிவயிறு வலி எப்போவுமே இருந்துட்டு இருக்கும். தென் யூரேட்டர் வழியாக கிட்னிஸில் போய் பைலோனெஃப்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். 2-3 பேஷன்ஸ் அப்படி பார்த்துருக்கோம். Even severe infections into the kidney. So they will usually complain of pain in the lumbar region. ஒரு ஹிப் ரீஜனில் பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ரொம்ப ஹை ஃபீவர், ஹை கிரேட் ஃபீவர் எல்லாம் வரும்போது அவர் யூராலஜிஸ்ட் ஐடென்டிஃபை தட் தேர் கிட்னிஸ் ஆல்சோ ஆர் கெட்டிங் டேமேஜ்ட். ஸோ யூடிஐ நம்ம ரொம்ப சிம்பிளாக பார்க்குறத விட ட்ரீட் ப்ராப்பர்லி. எஸ்பெஷலி இஃப் தேர் டயபெட்டிக்ஸ் தே ஹேவ் டு டெஃபினெட்லி டேக் கேர். இந்த நெஃப்ரோ இன்வால்மெண்ட்லாம் நிறைய இருக்கும். பைலோனெஃப்ரைட்டிஸ் வந்து நெஃப்ரெக்டமி கூட பண்ணியிருக்கோம் ஃபார் சம் பேஷண்ட்ஸ். வெரி ரேர். இதெல்லாம் பார்த்து பயந்துக்க வேண்டாம். ஒரு யூடிஐன்னா உடனே இதெல்லாம் ஆகுமா? இல்லை, பட் யூடிஐ ஷுட் நாட் இக்னோர் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நிறைய மோர் குடிச்சேன், தண்ணி குடிச்சேன், சரி ஆச்சுன்னா இட்ஸ் ஓகே. மேபி இன்னொரு 4 நாள் கழிச்சு திருப்பி வந்ததுன்னா டெஃபினெட்லி கோ மீட் அ டாக்டர், do a culture and culture, then treat it accordingly. That's it. ஸோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டோம்னா பரவாயில்ல. மோர் ஸோ இன் டயபெட்டிக்ஸ். அகெயின் ஆல்ரெடி ப்ரீ-எக்ஸிஸ்டிங் டயபெட்டிஸ் இருந்ததுன்னா எனிதிங் டு கியூர் வில் டேக் அ லிட்டில் லாங்கர் டைம் அன்லெஸ் யூ கண்ட்ரோல். அடிக்கடி வந்ததுன்னா ஒரு வாட்டி அல்ட்ராசவுண்டு பண்ணிக்கணும் டு நோ வெதர் ஏதாவது ரீனல் கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கானோ கொஞ்சம் பார்த்துக்கணும். சம்டைம்ஸ்
when they have renal stones they get recurrent infections. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோ. ஒரு வாட்டி வந்தோம் இதெல்லாம் பண்ணணுமான்னு அவசியம் இல்லை. ரெக்கரண்ட்டாக ஒரே மாதத்தில் 2 வாட்டி வந்தது இல்லை 2-3 monthsக்குள்ளே 3-4 எபிசோட்ஸ் வந்ததுன்னா டெஃபினெட்லி they have to meet a doctor and get all these things done. ஓகே மேம். பட் இப்போது நீங்கள் சொன்னீங்களா யூரினில் வந்து அந்த பிளட் வர்ற அந்த ஒரு சுச்சுவேஷன் ஆனாலும் வெறும் ஆன்டிபயோட்டிக்ஸோடவே அதை நம்ம க்யூர் பண்ண முடியும். அதுக்கு ரொம்ப அர்லியராக டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஈஸிப்பா. தட்ஸ் ஒன் திங் தட் வி ஆல் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அர்லியராக கண்டுபிடிச்சிட்டோன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் வில் கரெக்டாக அது எந்த கிருமி, அதனால தான் யூரின் கல்ச்சர் பார்த்துட்டு ஆன்டிபயோட்டிக் கொடுப்போம். சில நேரம் கேட்போம் இந்த ஹெமட்டூரியா இருந்தால் மட்டும் வி ஸ்டார்ட் சம் ஆன்டிபயோட்டிக் பட் ஸ்டில் வி டூ தி கல்ச்சரில் என்ன கிருமி இருக்குது, எவ்வளோ வளர்ந்துருக்கு, அந்த கிருமிக்கு எந்த மெடிசன் கரெக்டாக ஒர்க் பண்ணணும்னு பார்த்துட்டு அந்த ட்ரக்கை வந்து ஒரு 5 days 7 days அப்படி 10 days அப்படி கொடுப்போம் டிபெண்டிங் ஆன் தி கவுண்ட். ஹெமட்டூரியா அகெயின் இஸ் வேறு ப்ராப்ளம்ஸும் நம்ம பார்க்க வேண்டியதாக வரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இஸ் தேர் எனி பிளாடருக்குள்ளே டியூமர் இருக்கா, இல்லை ஏதாவது ஸ்டோன் இறங்கி வரும்போது அப்படி அந்த மியூக்கோஸை டேர் பண்ணிட்டு வரும், அப்போது வந்து ஹெமட்டூரியா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும். எனி கிட்னி ஸ்டோன் கம்மிங் ஃப்ரம் த கிட்னி டவுன் ஆன் த பேசேஜ் வந்து அது ஏன்னா ஸ்டோன்ஸ் வந்து எப்போவுமே ரவுண்டட் எட்ஜஸ் இருக்காது. சம்டைம்ஸ் நிறைய ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு ஸ்பைக்ஸோட வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் இட் கேன் காஸ் அ டேமேஜ் ஆன் டு த மியூக்கோசல் வால். ஸோ அப்போது வந்து ப்ளீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். டியூமர்ஸ் எல்டர்லி ஏஜ் குரூப்பில் ஹெமட்டூரியா இஸ் ஆல்வேஸ் டு பி டேக்கன் கேர். அது யூராலஜிஸ்ட் சம்டைம்ஸ் ஈவன் சிஸ்டோஸ்கோப்பி போட்டு கூட பார்ப்பாங்க, பிளாடர் நல்லா இருக்கா, யூரிட்டஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் சிடி ஸ்கேன்ஸ் இப்போல்லாம் நிறைய விதமான ஸ்கேன்ஸ் ஆர் அவைலபிள் டு அசஸ். ஸோ இட் ஹேஸ் டு பி லைக் ஒன் ஒகேஷன் வித் யூடிஐ ஒரு லிட்டில் பிளட் வந்ததுன்னா நத்திங் டு பி வரியட். பட் ரிப்பீட்டடாக ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பிளட் வந்ததுன்னா ஹேஸ் டு பி டேக்கன் சீரியஸ்லி. ஃபைனலாக வந்து ஒரு சில ரேபிட் ஃபயர் மித் ஆர் ஃபேக்ட்ன்ற ஒரு கொஷின், ஜென்ரல் கொஷின்ஸ் தான். ப்ரெக்னென்சி டைமில் வந்து இந்த பப்பாயா ஆர் பைனாப்பிள்லாம் எடுக்கிறது வந்து இஸ் நாட் அட்வைசபிள், லைக் அவங்களுக்கு வந்து அபார்ஷன் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா இல்லை பொய்யா மேம்? Look, papaya scientifically also proved it contains prostaglandins. So, people getting cramps, sometimes bleed after taking such fruits நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து சம்திங் லைக் அவர் கிராண்ட்மதர்ஸ் நாலேஜ் கூட இதில் இருக்கிறதுனால we can't dismiss it as telling only myth. I feel that there is some scientific background. ஸோ சில ஃபுட் ஸ்டஃப் நம்ம வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆஸ் டாக்டர்ஸ் நாங்களே சொல்லும்போது சிலது இப்போ பப்பாயெல்லாம் வந்து தெர் இஸ் ஏ என்சைம் விச் இஸ் பிஹைண்ட் இட்ங்கிறது. அதர் ஃபுட் ஸ்டப்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டேக்கிங் சிக்கன் டியூரிங் சம்மர் சம் பீப்புள் சடன்லி ப்ளீட், அதெல்லாம் கூட நடந்திருக்கும், உண்மையாகவும் நிறைய பேருக்கு நடந்திருக்கும். எக்ஸாக்ட்லி இதனால தான் இல்லை. ஸோ சர்டன் ஃபுட் ஸ்டப்ஸ் டியூரிங் ப்ரெக்னென்சி அவாய்ட் பண்ணலாங்கிறது வந்து we have to accept. That is what I feel. அதுக்காக too many things இல்லை, பட் சிலதெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் அன் ஐவிஎஃப் கன்சல்டன்ட் என்னென்ன சாப்பிட்லாம் அவங்க எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கேட்கும்போது ஐ ஆல்வேஸ் டெல் தீஸ் திங்ஸ் ஆல்சோ. பப்பாயா வேண்டான்னு சொல்லுவேன், சிக்கன் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன், கிராப் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன், டூ மச் ஆஃப் செஸ்மே சீட்ஸ் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லுவேன். ஆல் தீஸ் திங்ஸ் கேன் காஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் தட் ஒரு லிட்டில் மோர் ப்ளீடிங் இன் அ நார்மல் உமன். என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இந்த டைமில் வேணால் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தெர் இஸ் சோ மெனி அதர் ஃபுட்ஸ் யூ கேன் டேக்குங்கிற மாதிரி ஐ யூஷுவலி சேஃப்டிக்காக. ஓகே மேம். இப்போ வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அது மித்தா இல்லை ஃபேக்டா? அது மித்து தான். மைல்ட் எக்ஸசைஸ் பண்ணலாம் and most of us are active only. Depends on how, if she is comfortable she can very well do it. பண்ணக்கூடாதுன்னு இல்லை. Maybe not gymming or not lifting heavy weights அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் pelvis ஸ்ட்ரெயின் ஆகுற மாதிரி இல்லாமல் ஒரு வாக்கிங் அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக எக்ஸசைஸ் cardio and all is fine. மேபி pelvic region ரொம்ப இன்வால்வ் ஆகாத மாதிரி இருக்கிறது பண்ணலாம். இன்னொன்று ஐ மீன் வாட் ஐ குட் see here is if people have told ரொம்ப இப்போ crunches பண்ணுறது அதெல்லாம் பண்ணும்போது what happens is there must be some backward bleed into the cavity. ஸோ பேக்வர்ட் ப்ளீட்னா இப்போ யூட்ரஸ்லேருந்து கீழே தான் ப்ளீடிங் ஆகணும்னு இல்லை, சம்டைம்ஸ் டியூப் வழியாக உள்ளே ப்ளீடாக இருக்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் லேப்ரோஸ்கோபி பண்ணும்போதெல்லாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்பில் ஆகும்போது உள்ளே இருக்கிற எண்டோமெட்ரியம் டிஷ்யூ நீங்கள் ரொம்ப எக்ஸாஜரேட்டட் எக்ஸசைசஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த எண்டோமெட்ரியால் டிஷ்யூ உள்ளே போய் டெபாசிட் ஆச்சுன்னா தட் கேஸ் கேன் பிகம் அஸ் அன் எண்டோமெட்ரியாசிஸ் ஆஃப்டர் சம் டைம். ஸோ there is some genuine reason why if people have told பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தா there is some genuine reason, but moderate work I think should not be a problem. Even having intercourse during having their menstrual cycle also
this is the main reason. We don't want Call it anything as to be pumped retrograde in. menstruation. Retrograde menstruation. யூட்ரஸ்ல இருந்து ரிவர்ஸ்ல போயிட்டு டியூப் வழியா அப்டமனல் கேவிட்டி கேவிட்டிக்குள்ள டெபாசிட் தட் இஸ் ஆகும். த தியரி பிஹைண்ட் எண்டோமெட்ரியோசிஸ். இவ்வளோ நேரம் நம்ம சிவியர் பெயின் எண்டோமெட்ரியோசிஸ்லாம் பேசணும் இல்லைங்களா, அதுக்கு இது ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ இட்ஸ் better avoid such things. mild walking or little cardio. Just stretches and all they can very well do. Walking it's okay. ஓகே மேம். பீரியட்ஸ் டைமில் தலைக்கு குளிக்கக்கூடாது, அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 days குளிச்சா வந்து யூட்ரஸ் அஃபெக்ட் ஆகும், இப்படிலாம் வந்து நிறைய அதுக்கும் சம்மந்தமே இல்லை. டெஃபினட்டாக குளிங்கன்னு சொல்லணும், பிகாஸ் ஹைஜீன் டெஃபினெட்லி we tell if they have periods, I tell my patients 2 வாட்டி குளிச்சுடுங்க பெட்டர். சென்னையில் it has to happen, but then and change of pads very frequently. அதெல்லாம் ரொம்ப important. We have to, especially school children nowadays we are seeing a lot of young girls, ரொம்ப ரிலேட்டிவ்ஸே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா by 10 years they are attaining menarche. precocious puberty ன்னு சொல்லுவோம். earlier வயசுக்கு வந்துடுறாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்குலாம் we have to teach them. All these things are very important. Good food and hygiene and healthy diet and little bit of exercise later. ஓகே மேம். சுகர் சாப்பிட்டா இன்ஃபர்டிலிட்டி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் ரியலி. ஒபிசிட்டி இஸ், அதாவது ஹை பிஎம்ஐன்னு சொல்லுவோம், பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து ஹையாக இருக்கிறவங்களுக்கு தே ஹாவ் மோர் சான்சஸ் ஆஃப் நாட் ப்ரொடியூசிங் குட் குவாலிட்டி எக், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். எஸ்பெஷலி இஃப் தேர் டயபெட்டிக்ஸ் தென் டெஃபினெட்லி சுகர்ஸ் இருக்கவே கூடாது. ஒபிசிட்டி, இப்போ நம்ம பிசிஓடி பற்றி நிறைய பேசணும். ஸோ இன் பிசிஓஸில் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ஒபிசிட்டி ஆர் ஓவர்வெயிட். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் சுகர் வேண்டாம்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பீடியாட்ரிஷியன் லெவலெல்லாம் சொல்கிறாங்க டோன்ட் இன்ட்ரடியூஸ் சுகர் டு யுவர் சைல்டு அட் ஆல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிஸ், ஆக்சுவலி இது வேர்ல்டு கேபிட்டல் ஃபார் டயபெட்டிஸுங்கிற மாதிரி பேர் வந்ததுக்கப்புறம் இந்தியாவுக்கு ஐ திங்க் வி ஷுட் ஆல் பி வெரி கேர்ஃபுல். பிகாஸ் எங்களோட அந்த ஒரிஜினல் ஃபுட் நீங்கள் போயிட்டு ஒரு நம்ம வில்லேஜஸ்லேயோ இல்லை இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவர் யூஸிங் ஆக்சுவலி வாட் தே க்ரோ ஓவர் தேர், அதுதான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்குவாங்க. பட் டூ மெனி ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டதெல்லாம் லைக் ஈவன் ஐ டோன்ட் ஈவன் ரிமெம்பர் வென் ஐ வென்ட் டு மை இன்லாஸ் பிளேஸ் கோயம்புத்தூர் பக்கத்தில். அங்கெல்லாம் போகும்போது வீட்டில் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த ஃபெஸ்டிவல்ஸ் டேஸ் அன்னைக்கு மட்டும்தான் ஏதோ ஒரு ஸ்வீட் இருக்கும். மற்றபடி எவ்ரிடே வி வில் டேக் ஒன்லி ஹெல்தி ஃபுட், அந்த மாதிரி தான். பட் இப்போ தான் திங்ஸ் எவ்ரி ஸ்ட்ரீட் ஹேஸ் ஒன் சாக்லேட் ஷாப், என்ன ஐஸ்கிரீம்ஸ் எவ்ரிதிங். ஸோ டூ மச் ஆஃப் இன்டேக் இஸ் ஹேப்பனிங். பட் அதனால இன்ஃபர்டிலிட்டி ஆகுங்கிறது நோ, டைரெக்டாக இல்லை இன்டைரக்ட்லி பிகாஸ் ஆஃப் சுகர்ஸ், பிசிஓஎஸ் அந்த மாதிரி. ஓகே மேம். ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக எங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க. சீரியஸ்லி ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சங்கரா டிவி நேயர்கள், நீங்களும் வந்து இத்தனை நேரம் உங்களோட டவுட்ஸ் கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க ஆன்சர் பண்ணது பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி உங்களோட நிறைய டவுட்ஸ் அண்ட் கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எவ்ரி வீக் சாட்டர்டே ஈவினிங் 4 o'clock மறக்காமல் எம்ஜிஎம் டாக்டர் நேரம் நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றி, வணக்கம். நமஸ்தே.